Hi guys, நான் SJ. Oppo தரப்புல இருந்து A சீரிஸ்ல வந்து A54 க்கு பிறகு A55 ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆக போகுது. சோ இந்த A55 ல வந்து அப்படி என்ன புதுசா கொடுக்க போறாங்க? சோ A54 வந்து என்ன ஒரு ஸ்பெக்ஸோட வந்து லான்ச் ஆனன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இந்த A55 க்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த A55 ல வந்து அப்படி என்ன அப்கிரேடா வந்து கொடுக்க போறாங்கன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oppo தரப்புல இருந்து இந்த A சீரிஸ்ல லான்ச் ஆற எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து லான்ச் ஆற ஒரு ஃபோனா தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த A55 ல வந்து என்ன ஸ்பெக்ஸ் வந்து வரப்போகுதுன்னு பார்த்து ப்ரோசஸரா வந்து இந்த ஃபோன்ல என்ன கொடுக்குறாங்க? எஸ், இந்த முறை வந்து MediaTek-ஆன Helio G35 ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்టిక్యులர் ப்ரோசஸர் தான் வந்து கொடுக்க போறாங்க. சோ இந்த சிப் வந்து அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு சிப்பான்னு கேட்டா சத்தியமா சொல்ல அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சோ அவ்வளவு பெரிய ஒரு மல்டி டாஸ்கிங் எல்லாம் அதுல வந்து செய்ய இயலாது. ஒரே டைம்ல ஒரு 5-6 ஆப்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ற வந்து கொஞ்சம் லோட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன லேக் வந்து இந்த போன்ல தெரிய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த MediaTek-ஆன இந்த G35 ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோசஸர் வந்து கொடுத்ததால. ஓகே, அடுத்து வந்து டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது இந்த முறை வந்து IPS-க்கான ஒரு LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. IPS-க்கான ஒரு LCD பேனல் கொடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை. ஸோ அதில் வந்து எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரைட்னஸ் நெட்ஸ் வந்து இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பிரைட்னஸ் லெவல் நெட்ஸ்ன்னு பார்க்கும்போது 480க்கான ஒரு பிரைட்னஸ் லெவல் நெட்ஸ் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அவுட்டோர் மூடில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து அவ்வளோ ஷூட்டபிளா இருக்காது. பட் ஒரு நார்மலான யூசேஜுக்கு வந்து ஓகேவா இருக்கும். கேமரான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு டீசெண்டான ஒரு நார்மலான ஒரு டிசைன்ல வந்து ஒரு 3 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்க்கும்போது செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து 8 MB-க்கான ஒரு வைட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து வீடியோ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் வந்து 180 பிக்சல் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனில் கொடுக்குற அளவுக்கான ஒரு சென்சர் வந்து இந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி 5000 mAh-க்கான ஒரு பேட்டரி வந்து வரப்போகுது. எஸ், 8000 mAh வந்து கொடுக்குறது மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள பேட்டரி செக்மெண்ட்ல மட்டும் இந்த மாதிரி ஹையா வந்து இருக்கு இந்த A55 வந்து. ஸோ இதுல வந்து 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து வரப்போகுது. RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்க்கும்போது இந்த முறை வந்து 4GB 6GB 8GB வரைக்கும் 3 ஸ்பேஸ் வேரியன்ட்ல RAM வந்து வரப்போகுது 128GB ஸ்டோரேஜோட. ஸோ இந்த முறை வந்து நீங்கள் 128GB ஸ்டோரேஜோட 4GB RAM வாங்கலாம், 6GB RAM வாங்கலாம், 8GB RAM வாங்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பெக்ஸோட தான் இந்த Oppo A55 சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. கிட்டத்தட்ட இது வந்து டிசம்பருக்குள்ள இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து ஒரு ஃபோன் லான்ச் ஆகுது Oppo தரப்புலண்டா அது வந்து A சீரிஸ்ல இந்த A55 வந்து சூஸ் பண்ணலாம். பட் இதில் பேட்டரி செக்மெண்ட் மட்டும் பார்க்கும்போது ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. உண்மையில நீங்கள் வந்து பேட்டரி லைஃப்ல வந்து நல்லா இருக்கும் இந்த ஃபோன் வந்து நீங்கள் Oppo தரப்புல ஒரு ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களா அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அது வந்து A55 தான் இருக்கும் கன்ஃபார்ம். ஸோ ஓகே கைஸ், இவ்வளவுதான் இந்த A55ல வந்து கொடுக்க போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேண்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye. Signing off, SJ.